Hi, hello, back to my Tamil edit YouTube channel. நீங்க ப்ரூல பாத்துருப்பீங்க. ப்ரூல பார்த்த மாதிரி வீடியோ பார்த்தா எப்படி உங்களோட போட்டோ வச்சு நீங்க மொபைல் யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்றது அப்படி நான் சொல்லி தர வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இதோட சேனலுக்கு புதுசா மறக்காம இந்த வீடியோ கிளிக் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் போடி ஒவ்வொரு வீடியோஸ்ல வாண்டி இருக்கோம். சரி வாங்க நம்ம நீங்க ப்ரூல பார்த்த வீடியோ எடிட் பண்றது உங்க மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அது எப்படின்றத குயிக்கா பார்த்தலாமா? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல Alight Motion அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணனும். இந்த ஆப் உண்டு அப்படினா நம்ம Telegram குரூப்ல பின் மெசேஜ்ல அந்த ஆப்க்கு லிங்க் கொடுங்க வேண்டுங்க. பார்த்தா எடுத்துங்க. ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. ஓகே உங்களுக்கு போட்டோஸ் இல்ல வீடியோஸ் செட் பண்றதுனால மறக்காம பர்சனலா கான்டாக்ட் பண்ணுங்க. Instagram லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல மறக்காம Instagram மெசேஜ் பண்ணுங்க. ஓகே Instagram லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சரி ஓகே ஜஸ்ட் இந்த ஆப் பார்த்தா நம்ம Telegram குரூப்ல பின் மெசேஜ் இருக்கு வேணும்ன்றங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துங்க. Telegram குரூப்ல லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி ஓகே ஜஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு பார்த்தா இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ப்ராஜெக்ட் பார்த்தா முதல்ல உங்கள் Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறதுக்கான ப்ராஜெக்ட் லிங்க் மூலியமாக பார்த்தா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோ QR கோட் கொடுப்போம். அந்த QR கோட் கூகுளில் சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்த்தோன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தா உங்கள் Alight Motion ஆப்பில் இம்போர்ட் பண்ணலாம். இம்போர்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் அதுக்கப்புறம் QR கோட் ஓகே ரெண்டுமே பார்த்தா நம்ம Telegram குரூப்பில் கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துங்க. நீங்கள் அந்த லிங்க் எப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ நான் எப்போ நான் அப்லோட் பண்ண டேட் பார்த்து தான் இருக்கும். அந்த டேட் நீங்கள் நோட் பண்ணி நம்ம Telegram குரூப்பில் போய்ட்டு அந்த டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு அப்புறம் தான் ரெண்டுமே பார்த்துருக்கோம். சிம்பிளாக எடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல ப்ரோ அப்படின்னா எப்படி பார்த்தா நான் கொடுக்குற ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் எப்படி யூஸ் பண்ணால் ஃபுல் டேட்டில் பார்த்தா வீடியோ கிரியேட் பண்ணி யூடியூப்ல போட்டிருக்கேன். அந்த ஒரு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோட் Alight Motion ஆப்பில் நீங்கள் இம்போர்ட் பண்ணால் பண்ணிக்கங்க. இம்போர்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் எல்லா எஃபர்ட் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இல்லை இருக்கிற இமேஜ் ரிமூவ் பண்ணிட்டு அதாவது இந்த ஒரு சிங்கிள் ஃபோட்டோ தான் இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தான். இந்த ஒரு ஃபோட்டோ மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டால் மட்டும் போதும். நீங்கள் இந்த இடத்துல இந்த பயோட இமேஜ் போட்டு உங்களோட இமேஜ் மட்டும் ஆட் பண்ணுவாங்க. அது எப்படின்றத மட்டும் குயிக்காக சொல்லி கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் நீங்கள் பிக்சர் அப்ளிகேஷன் உங்களுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் பண்ண போகிறோம். உங்கள் இந்த அப்ளிகேஷன் போட்டு இல்லை அப்படின்னா நம்ம Telegram குரூப்பில் பின் மெசேஜில் ஒரு ஆப்புக்கு லிங்க் கொடுத்துருக்கா வேண்டுங்க போய் எடுத்துங்க. இந்த ஆப்பை நம்ம உங்கள் ஃபோட்டோக்கு பண்ணிக்க பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் உங்கள் இந்த ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிட்டு இந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த இடத்துல எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் பண்ணி நீங்கள் பார்த்தா கிளிக் பண்ணால் பண்ணிக்கோங்க. நான் பார்த்தா அந்த எடிட் ஏ ஃபோட்டோ அப்படின்றது மாதிரி கிளிக் பண்ணுறேன். ஓகே அப்படி கிளிக் பண்ணி அப்புறம் ஜஸ்ட் உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ ஓகே உங்களுடைய ஃபோட்டோ அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணாத நார்மல் ஃபோட்டோ. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு கீழே பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரிமூவ் பீஜ் ஆப்ஷன் பார்த்தீங்களா? அந்த ரிமூவ் பீஜ்ன்றது கொடுத்தா அப்படின்னா எனக்கு பேட் இருக்குது அந்த மயில் மாதிரி பார்த்தல பேக்ரவுண்டு அந்த பேக்ரவுண்ட் பார்த்தா ஃபுல்லாக பார்த்தா ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இதே போல் உங்கள் ஃபோட்டோக்கு நல்லா ஃபுல்லாக அதாவது நேராக நீங்கள் வந்து சென்டராக நேராக நின்றுருக்கணும். சைடில் கட்டாக ஃபோட்டோலாம் பார்த்தா லெஃப்ட் சைட் ரைஸில் கட்டாக உங்களோட இமேஜும் உங்கள் ஃபுல்லாக பார்த்தா அப்படியே கவர் ஆகணும். ஓகேங்களா? கவர் ஆகிடுச்சுன்னா மேலே ரிமூவ் பீஜ் இருக்குது. அந்த ரிமூவ் பீஜ் கொடுத்து பக்காவாக பார்த்தா நீங்கள் கவர் பண்ணி எடுத்துட்டாங்க. அதாவது பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருங்க. பேக்ரவுண்ட் ரூம் பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி உங்கள் மேலே Alight Motion ஆப் பார்த்தா ஓப்பன் பண்ணிங்க. ஓகேங்களா? நீங்கள் பேக்ரவுண்ட் ரூம் பண்ண ஃபோட்டோ நம்ம பார்த்தா ஆட் பண்ண போகிறோம். சிங்கிள் ஃபோட்டோ மட்டும் வச்சு ஆட் பண்ணி எடிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது போல் யூஸ்ஃபுல்லாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்புறம் இது போல் அடுத்தது எடிட்டிங்கில் உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் எடுக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ சொல்லி வீடியோ செட் பண்ணுறதுனால மறக்காம இன்ஸ்டாகிராமில் கான்டெக்ட் தான் பண்ணுங்க. ஓகேங்களா? சரி ஓகே ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க அவ்வளோ ஜஸ்ட் குரூப்பில் இருக்கும். நீங்கள் எந்த பண்ணாதீங்க. மேலே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அவ்வளோ மேலே கொஞ்சம் சிங்கிள் ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ஒரு பயோ இமேஜ் இருக்கா? இந்த ஒரு பாய் இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்து இங்கே ஃபிட்டுன்னு போய் ஸ்டார் மேலே கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படியே கேலரிக்கு எல்லா ஃபோட்டோஸும் இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் ட்ரூப் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா உங்களுடைய ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணி மேலே ப்ளஸ்ன்றதை கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ பார்த்து பக்கா செட் பார்த்தா ஆகிடும். நீங்கள் ஒன்று பார்த்தா அந்த ஃபோட்டோ மட்டும் சேஞ்ச் பண்ண பாருங்க. சிம்பிள் தான். ஃபோட்டோ பண்ண சேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு மேலே ஏற பண்ணுங்க. அதை கிளிக் பண்ண பாருங்க. இதுலேயே இருக்கும் ஆடியோ சாங்கெல்லாம் கொடுத்துருங்க. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ மட்டும் சிங்கிளாக சேஞ்ச் பண்ணிங்க. சேவ் பண்ணி வீடியோவில் கிளிக் பண்ணி அதில் 100 பிக்சல் பண்ணி கீழே எக்ஸ்போர்ட் பண்ணி சொல்லுவோம். அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 2 minutes லோடே முடிஞ்சதுன்னா உங்களுக்கு கேலரியில் எந்த ஒரு சேவ் பார்த்தா ஆகிடும். இப்படி தான் பார்த்தா வீடியோவாக மொபைல் யூஸ் பண்ணி எடிட் பண்ணி எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணி இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.